So hi மக்களே, welcome back to brand new video. First of all எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் because நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 1k சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயாச்சு. எனக்கு நானே ஒரு gift கொடுத்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சேனலுக்கு வாங்கின லைட். டிஜிடெக்ல இருந்து ஒரு லைட் வாங்கினேன். சரி அப்படியே இது ரிவ்யூ போட்டுடலாமே அப்படின்ட்டு தான் வாங்கி ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாள் வாங்கி இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ரிவ்யூ போடலாம் அப்படி அப்பதான் நமக்கு ப்ராடக்ட் பத்தி என்ன ஏதுன்னு தெரியும். அதனால தான் நான் இத்தனை நாள் போடாமல் வச்சிருந்தேன். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண ஒரு மேனுவல் முடிச்சுட்டு அந்த லைட்டுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. லப்பர் கேஸ் மாதிரி லப்பர் கேஸ் லைட்டு, ஒரு சார்ஜிங் கேபிள். ஆக்சுவலா எனக்கு இதுதான் புரியவே இல்லை. சார்ஜர் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இங்க சார்ஜ் போட்டு இங்கே வைக்கணும் லைட்டை. அப்படி இருந்துதான் போட முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்கானுங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா அந்த ஹோல்டர் இதுல போட்டு நம்ம டைட் பண்ணிட்டு அந்த இந்த பகுதி வந்து ஒன்னா ஸ்டாண்டு இல்ல எதுலயாச்சும் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டா இப்படியே ஸ்டெடியா நிற்கும். அதுதான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கொடுக்கல உள்ளுக்குள்ள. ஸோ இந்த லைட்ல என்ன மேட்டர்னா, நான் வாங்கும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு. சரி த்ரூன் லைட்டு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆக்சுவலி இதோட பவர் பாருங்களேன், ஃபுல்லா தான் இருக்கு. ஃபுல்லா இருக்கு. இங்க இருங்க, சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ மொத்தம் இதுல 3 மோட் இருக்கு. சிசிடின்னு ஒன்று, அதுதான் இது நார்மல் ஒயிட்டு. அடுத்தது ஹெச்எஸ்ஐனா கலர் நம்ம ஏதோ ஒரு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்களேன். வயலட் ஆயிடுச்சு, பிங்க், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது எஃப்எக்ஸ்ல ஒரு 21 எஃப்எக்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் கிளப்ல வச்சிருக்கேன். கிளப்ல வச்சா இப்படி வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. கிளப்பு, ரொமான்டிக், ஃபிளாஷ், ஃபாஸ்ட், டிவி ஸ்கிரீனு, கேண்டில், ஃபிளேமு, போலீஸ், இது வந்து ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு மேக்ஸிமம் இதை யூஸ் ஆகும். ஆக்சுவலி நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இது வாங்கினேன். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சேனல் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு எந்த வகையில் யூஸ் ஆச்சுங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. எந்த வகையில் யூஸ் ஆகலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது யூசஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பர்டிகுலர் இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா அதுக்கு இது ஒர்த்து, சரியான ஒர்த்து. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த வியூ பாருங்க. இருங்க நான் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு. இப்போ இந்த மாதிரி வைட் ஆங்கிள் வியூ எடுக்கும் போது உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது ரிங் லைட்டு, இது ரூம் லைட். டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு. யூசஸ்ல இதுதான். நீங்க பர்டிகுலர் அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது சரியான ஒர்த்து. அண்ட் ஆக்சுவலி அந்த எஃபெக்ட்ஸ்லாம் எங்க யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி போட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஹோப்ஃபுல்லி இது வந்து அந்த காசுக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த யூஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்க யூஸ்க்கு தான் ஓவர் வியூ வைடு வியூக்கு நீங்க வாங்கணும்னு வச்சீங்கன்னா இது கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது உங்களுக்கே நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு. ஸோ இது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள மட்டும் ஃபோக்கஸ் ஆகணும்னா இது கண்டிப்பா நீங்க வாங்கலாம். இதோட மாடல் பாத்தீங்கன்னா டிஜிடெக் மினி RGB LED வீடியோ லைட்டு. நான் பிளிப்கார்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான்ல 1798, பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா 1778. 20 ரூபா கம்மி பிளிப்கார்ட்ல. ஆமா, இது முக்கியமா நான் ஹைலைட் பண்ணி ஆகணும். கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வச்சாலே பயங்கரமா ஹீட் ஆகுது. இப்ப பாருங்க, நான் இவ்வளவு ஆன் பண்ணி பண்றதுனால இப்ப லைட் ஹீட் என்னால ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி பயங்கர ஹீட் ஆகுது. அப்புறம் வாட்டர் கேட்டு கொண்டு போக கூடாது, ரெயின்லி வச்சு பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து நார்மல்னு போட்டிருக்கானுங்க. பட் ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நம்ம நார்மல் சொல்லி அசால்ட்டா யூஸ் பண்ணி கருத்துக்கு டப்பான்னு போச்சுன்னா நமக்கு தான் லாஸ். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. உங்களுக்கே அதை தொட்ட தெரியும்ல, இந்த சூடு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல லிமிட் வச்சுக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு. இங்க பின்னாடி கொடுத்துருக்கிறது மேக்னெட். ஸோ நீங்க
இரும்புல ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்டிக்கிச்சு. ஆனா இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி தெரியல. இந்த ஹீட்டை தாங்கி நிற்கும், அவ்வளோதான். நீங்க ஏதாச்சும் இதுல பிடிச்சிட்டு நீங்க பிடிச்சிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணீங்கன்னா இந்த மூணு தான் இருங்க கீழோட இது அந்த அளவு பவர்லாம் இல்லை. ஸோ நீங்க மேக்ஸிமம் இதை நம்ப வேணாம். எங்கேயாச்சும் ஹோல்ட் ஆகி அப்படின்னு நிற்கணும் அப்படின்றது தான் நீங்க இதை ஒட்ட வச்சுக்கலாம். மற்றபடி நீங்க கையில பிடிச்சிருக்கிற ஏதாச்சும் ஸ்டீலோ சரி இரும்புல ஒட்ட வைக்கணும்னா ஒட்டாது, சரி நிற்காது. ஓவராலா இது அதான் நான் சொன்ன மாதிரி மற்ற ரிவ்யூவில் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது. சரி ரிவ்யூ பார்த்துட்டு டேரக்டாக வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வாங்கினேன். என்னோட யூஸ்க்கு இது பெர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ நான் வந்து இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாக்ல எடுக்கும்போது கொஞ்சம் என்னோட வீடியோ பொறுத்தவரை எனக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணி ஸோ 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயாச்சு. அதுக்காக தானே கொடுத்துக்கிற கிஃப்ட் இதுதான். ஹோப்ஃபுல்லி நீங்க இந்த யூசஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த யூஸ் இருந்தால் மட்டும் இந்த லைட் வாங்கினா போதும். மற்றபடி வாங்கி உங்கள் காசு செலவழித்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு 0.1% இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இல்லை 10% ஹெல்ப்பாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை 100% ஹெல்ப்பாக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி லைட் வாங்கணுன்ட்டு இருந்து அவர் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். until that டாடா பாபா from Fox.